உள்ளலே, பகவான் ஞான உள்ளலே. சாமி சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனிசாமி ஐயா. சாமி ஆரம்பிக்கிறேன் சாமி. சாமி இடுவமலையில இருக்கும்போது சாமி வந்து இடுவான் கோயிலுக்கு பௌர்ணமிக்கு சாப்பாடு கொண்டுக்கிட்டு நானும் எங்க வீட்டுல யாருமே இல்லை, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை கூட்டு போயிருக்கேன். அப்ப போயிருக்கும் போது சாமி கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இடுவமலையில போய் அங்க இடும கோயில்கிட்ட போய் உட்காந்து சாமி எங்க இருக்காருன்னு பாக்குறோம். எங்கேயுமே இல்லை. சாமி அப்ப என்ன செஞ்சுட்டாரு, நேரா நீங்க அங்க இருக்காருமா, மலைக்கு அந்த பக்கம் ஒரு வாவர காட்சி மரத்துக்கிட்ட உட்காந்துருக்காருமா, நீங்க அங்க போங்கம்மான்னு ஒருத்தர் சொன்னாங்க. சொல்லவும் சரின்ட்டு உட்காந்துருந்தோம். உட்காந்து நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். சாமி அங்கிருந்து வேகமா வந்துட்டாரு. குச்சி எடுத்து வந்துட்டாரு. நம்ம என்னமோ செய்ய போறாரு அப்படின்னு பயந்து நிக்கிறேன். சாமி வா சாமி, சாப்பாடை கொண்டா போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போனாரு. அந்த வயக்காட்டுக்குள்ள நிறைய பக்கம் போய் அங்க போனோம். போகும்போது அப்ப என்ன செய்யணும், ஒரு 10 பேர் மலையில அந்த இதுல பாறையில படுக்க வச்சிருக்காரு. 10, 15 பேர் மலையில பாறையில வெயில்ல உச்சி வெயில்ல படுத்திருக்காங்க. படுத்திருக்கவும் நான் போறோம், சாப்பாடு கொண்டு போய் சாமி அந்த காய்ச்சி மரத்துல கல்லுக்கிட்ட உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு சாமி இவங்க பூரா சாமி மயங்குறாங்க சாமி, அவங்களை கொஞ்சம் எழுப்பிடுங்கன்னு சொல்றாங்க சாமி, உங்க வந்து நிழல்ல உட்காரட்டும் சாமி, ரொம்ப வெயில் அடிக்குது சாமி அப்படின்னு சொல்லி. சாமி ஓ வேலையை பார்க்க மாட்டியா, அது எதுக்கு அப்படி படுத்திருக்கியான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், சரி சாமி சொல்லும் போது நான் எதுவும் சொல்ல முடியாதியா, நீங்க படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சாப்பிடுங்க அப்படியே சரிட்டு சாமி உட்காந்துருந்தாரு. பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் செஞ்சுட்டு. சாமி உனக்காண்டி நான் 100 மீட்டர் வயர் இழுத்து வந்து வச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எங்க சாமி வயர் இழுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். நீ அன்னைக்கு பயந்தையில இருட்டா இருக்குது, அதனால உனக்கு 100 மீட்டர் வயர் இழுத்து வந்து வச்சிருக்கேன் சாமி அப்படின்னு. ஆபுதோடத்துல இருந்து பாவரக்காட்சி மரத்துக்கு மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் 100 மீட்ரு 100 மீட்ரு வயர் இழுத்து வந்து வச்சிருக்காரு. அப்ப வந்து சாமி நைட்டு 100 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன், எவ்வளவு பல்பு எவ்வளவு சார்ஜ் எரியுமோ அவ்வளவு எரியும் அப்படின்னு சொன்னாரு. சரி சாமி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கூட 2, 3 ஆளுங்க வந்துட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு பேசாம உட்காந்துருந்தா. அப்புறம் அவங்க அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டுட்டு சாமி இங்க வான்னு கூப்பிட்டாரு. சாமி எங்க சாமி அப்படின்னு சொல்றேன். சாமி இந்த அங்க வா போவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப என் கூட வந்தம்மா என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் நீ நகலப்படாதமான்னு சொல்லிட்டு போயிருக்கேன். என் கூடயே வந்துச்சு. வந்த உடனே அந்த அம்மா பக்கத்துல நின்று இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி நில்லுமா அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டுதான். சாமி என்னைக்குமே என்ன உடம்ப தொட மாட்டாரு, கையை தொட மாட்டாரு, காலை தொட மாட்டாரு, என்னைக்குமே எதுவுமே செய்ய மாட்டாரு. குச்சியை வச்சுதான் தொடுவார். குச்சியை வச்சு தொட்டு சாமி பனை மரத்துல ஓலை ஆடுது பாக்குறியா அப்படின்னாரு. ஆமா சாமி ஓலை ஆடிக்கிட்டு இருக்கு சாமி அப்படின்னு சொன்னேன். அந்த பனை மரத்துக்கு நேரம் கீழே கூட்டு போய் அது பழைய புத்து நிறைய கண்ணு வச்சு கீழே தரையோட தரையா இருக்கு. அந்த தரையோட தரையா இருக்கிற புத்துன்னு எனக்கு தெரியல. சாமி இதை பூரா கூட்டி அள்ளு அப்படின்றாரு. அப்ப என்ன செஞ்சுட்டாருண்டா, பனை ஓலையா முள்ளுமா நிறைய இருக்கேன் சாமி, இது எப்படி சாமி அப்படின்றது மாதிரி யார்கிட்ட சொல்ல முடியாது. இவங்க எங்க வீட்டுக்கார தம்பி இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சு பேசுவேன், எனக்கு பயம் அப்படின்றவ. அப்ப என்ன செஞ்சுட்டாரு, சரிட்டு இதை பூரா அள்ளி போடுண்டவ. சாமி அள்ளி போட சொல்றாரு. குச்சியை வர கையில வச்சிருக்காரு. நம்ம பூரா அள்ளி போட்டுருவோம்ட்டு எடுக்கிறேன். சாமி முள்ளு குத்துவோம்ல சாமி, ஏன் குத்தது எடு அள்ளு சாமி அப்படின்றாரு. அள்ளி பூராத்தையும் அள்ளி அந்த பக்கம் போடுறேன். அப்போ சொன்ன போது அந்த புத்துக்கிட்ட பார்த்துட்டு, என்ன சாமி டெய்லி புத்துகளே காமிக்கிறீங்க என்ன சாமி அப்படின்னு சொன்னேன். அது நீ நானும் ஒண்ணு தானே சாமி, அதுவும் நானும் நீ 3 பேர் ஒண்ணு தானே சாமி அப்படின்னு சொன்னாரு. அவர் ஏதோ பேசுறாரு போல அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறமேல சொன்னாரு, சாமி இது வந்து சொன்னது சத்தியம் சாமி அப்படின்ற மாதிரி. சாமி இந்த மரத்துக்கு இந்த பேரு, இந்த முள்ளுக்கு இந்த பேரு, இந்த பச்சை செடிக்கு இந்த பேரு, இந்த புத்துக்கு இந்த பேரு, ஒவ்வொரு மண்ணுக்கு இந்த பேரு, ஒவ்வொரு மேல இருக்கிற நட்சத்திரத்துக்கு இந்த பேரு அப்படின்ட்டு ஒவ்வொரு பேர்களும் சொல்லி சொல்லி இதுக்கு இது இது இதுக்கு இதுன்ட்டு எத்தனையோ 18 சித்தர்களுக்கு ஆனது மாதிரி 18 சொன்னார் சாமி. எதாவது சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இந்த இலைக்கு இது, இந்த பூவுக்கு இப்படி, இந்த காய்க்கு இப்படி அப்படின்னு சொல்லி, ஒரு இந்த மரத்துக்கு இப்படி, ஒரு புங்க மரத்துக்கு இப்படி, அந்த புங்க காய் தொங்குது, அந்த காய் பட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு இது இப்படி அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. இதை யார்கிட்டையும் சொல்லுவியா, சொல்ல மாட்டேங்க, உன் மனசுக்குள்ளேதான் இருக்கணும், எங்க என்னைக்கும் சொல்லக்கூடாது, நான் சொல்லாம நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவர் எனக்கு மந்திரம் சொன்னது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நான் சொல்றதுக்கு அவர் என்னைக்கு எனக்கு விடுவிடுதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் சாமி. அப்படின்ற இந்த 100 வாட்ஸ் பல்ப் லைட் போட்டார். போட்டு நைட் எரியுது. நைட் எரியும் போது, சாமி இன்னைக்கு 100 வாட்ஸ் பல்ப் லைட் எரியுதுல சாமி, அதே மாதிரி ஒன்று எரிய வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு நான், இவர் வந்து எங்க வீட்டுல சாமி 4 பேர்த்துல ஒரு ஆளா நினைச்சிட்டேன். எங்க வீட்டுல 4 பேரு, அதோட 5 பேரு. எங்க வீட்டுல அவர் வந்து இன்னைக்கு பௌர்ணமி வந்துருச்சுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே ஓடி ஓடி வேலை செய்வேன் செஞ்சு எங்க வீட்லயும் வேலை செய்வாப்புல.
நினைச்சு கொண்டு வந்து எங்க வீட்டுக்காரர் இல்லாம நான் இதை வந்து செய்ய முடியுமா? ஒரு நிமிஷம் சாமிய பார்க்க முடியுமா? ஒரு வீட்டுக்கார பொம்பளைய கூட்டு போய் சாமிகிட்ட விடுவாங்களா? யாரும் பார்க்க விடுவாங்களா? பேச விடுவாங்களா? அப்படின்ற மாரி அதுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் கோபக்காரன்ட்ட இருந்துட்டாலும், ஆ ஆத்ம சமாதானம் ஆயிட்டாரு. அப்படின்னும்போது சாமின்ட்டா என்ன? அப்படின்ற மாரி எனக்கு அவங்க சொல்லிக் குடுக்குற மாரி ஆயிடுச்சு. நான் வராட்டியும் கூட அந்த ஆள் இழுத்துட்டு போயிருவாங்க. அப்படின்ற மாரி அப்படி ஆயிடுச்சு சாமி. அப்போ வந்து சாமி வந்து என்ன சொல்றாரு, "சாமி இன்னைக்கு நைட்டு பழனி மலையில லைட் எரியுதுல்ல, அந்த லைட் நம்ம இன்னைக்கு போடணும்ல, நம்ம இடத்துல போடணும்ல சாமி" அப்படின்னாரு. "ஆமா சாமி." இந்த பின்னவும் அங்க 100 மீட்டர்ல இருந்து உண்மையிலேயே பாவு தோட்டத்துல இருந்து தென்னை மரம் பூரா இழுத்து வந்து இங்க போட்டிருக்காரு. நைட்டு பூரா கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க வந்துட்டாங்க. வந்த உடனே சாப்பாடு சாப்பிட்டாரு. மிச்ச சாப்பாட நான் வச்சிருக்கேன். வச்சிருக்கும்போது ஆளுக கூட நம்ம ஒரு ஆள் தானா எல்லாரும் வாரவங்ககிட்ட பூரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்கவங்க என்னென்னமோ செய்றாங்க, வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் அத அங்க வந்து ஒதுங்கிருவேன். ஆள் வந்துட்டா நான் ஒதுங்கி உட்காந்துருவேன். அப்படின்னு நான் சரி நை இது மட்டன் சாப்பாடு சாப்பிட்டாரு. இங்க ரசம், பருப்பு சாப்பாடு இருக்கு. அதையும் சாப்பிட்டாரு. இந்த மிச்ச சோறு இருக்கு. அந்த சோறுல ரசத்த ஊத்தி வச்சுருவோம். அப்படின்னும்போது நைட் அவர் சாப்பிட்டுக்கிறாரா என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன செஞ்சுட்டாரு, சரின்ட்டு 9 மணி ஆனா அங்க 12 மணி மாரி இருக்குங்களா சாமி. அப்படின்னும்போது இருட்டு மலைக்குள்ள. அப்படின்னும்போது சரி படுத்திருக்கோம். அவரு ரசம் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரசம் ஊத்தி சாப்பிட்டுட்டு, "சாமி சாப்பிட்டுட்டேன். சோறு ரசம் ஊத்தி வச்சிருந்தேன். நான் சாப்பிட்டுட்டேன் சாமி. சாப்பிட்டேன் சாமி. நீங்க சாப்பிட்டதே போதும் சாமி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொன்னுக்கும் அவர் உச்சரிச்சத நான் என்னால சொல்லவே முடியாது சாமி. எத்தனையோ கணக்கு இருக்கு. நான் இத சொல்றதுக்கு என்னால சாத்தியப்படாது. அவ்வளவு இருக்கு சாமி. இருந்துட்டு திருப்பி அடுத்த பௌர்ணமிக்கு நாங்க போறோம் சாமி. அடுத்த பௌர்ணமிக்கு நானும் எங்க தம்பி வீட்டுக்காரம்மா 2 பேரும் போயிருக்கோம் சாமி. 2 பேரும் போம்போது அப்ப என்ன சொன்னாப்புல, அந்த செல்வம் கிட்ட முதல்லயே சொல்லி, இன்னைக்கு எங்க வீட்ல 2 பேர் வாராங்க. இவங்க ஆந்திராவுல இருக்காங்க தக்காளி வாங்க. அப்படின்றப்ப இவங்க 2 பேர் வாராங்க. நீ 3 மணிக்கு பாலெல்லாம் வாங்கி வச்சிருப்பா. அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குத்த சுத்தி செடிக்கு கிதிக்கி எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்றப்போ சரின்ட்டு போனோம். அங்க போய் நிக்கிறோம் சாமி. யாருமே இல்ல. யாருமே இல்ல. அப்ப யாருமே இல்ல. இது பாவு தோட்டத்துல வீடு பூரா பூட்டி கிடக்கு. சாமி வீடு பூட்டி கிடக்கு. இடுவன் கோயில்ல யாருமே இல்ல. பூசாரி மட்டும் இருக்காரு. 2 ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் இல்ல. வெயிலு உச்சி வெயிலு. நல்லா ஒரு 2 மணி இருக்கும். சித்திரை மாச வெயில் மாரி அடிக்குது. அந்த நிழல்ல போய் வச்சுட்டு சாப்பாட வச்சுட்டு எங்க சாமி போயிருக்காரோ, நம்ம எங்க போய் தேட போறோம்? அப்படின்ட்டு போய் தேடி பார்க்கிறேன் சாமி. எங்கேயுமே இல்ல சாமி. எங்கேயுமே இல்ல. சரி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்றத ஒரு மாட்டுக்கார பையன் அந்த மரத்தடியில நின்னுட்டு இருந்தான் சாமி. ஆடு, மாடு மேய்ச்சுட்டு இருந்தாங்க. அந்த பையன் குச்சிய வச்சு நின்னுட்டு இருந்தான். அப்ப நேரா அங்க போய் நான் எம்மா நீ இங்க இரு. நான் போய் அந்த மலைக்கிட்ட நின்று பார்த்துட்டு வாரேன். அங்கிட்டு இருக்காரான்னு பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி நான் போறேன். போகும்போது அந்த ஒரு பையன் அந்த ஒரு மரத்தடியில நின்று ஒரு குச்சிய வச்சு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காப்புல. அப்ப போறேன். போய் பார்க்கும்போது, "சாமி நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லவே முடியாது. சாமி நீங்க எங்க இருக்கீங்க சாமி? நான் வந்திருக்கேன் சாமி. சாமி நீங்க எங்க இருக்கீங்க சாமின்ட்டே கத்துற எதிரொலிக்குது. சினிமாவுல மாரி எதிரொலிக்குது. அவர் எங்க இருக்கே அசையவே இல்ல. ஒரு பனை மரம் மட்டும் ஓல ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பையன கேட்கிறேன், "தம்பி சாமி இங்கிட்டு ஒரு சாமி வந்தாங்களாப்பா?" அப்படின்னு கேட்கிறேன். "இல்லம்மா இங்க யாருமே வரலம்மா. நான் மட்டும் தாம்மா இருக்கேன். இந்த பாதையில யாருமே வரலம்மா." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது, ஐயோ! சாமி எந்த பக்கம் போயிட்டாரோ? பழனி அடிவாரத்துக்கு போயிட்டாரோ? என்னமோ? நம்ம எங்க போய் யாருமே இல்லையே! நம்ம எப்படி கேட்க போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் மலையில ஏறி போய் இன்னும் கொஞ்சம் கத்துவோம்டு, "சாமி நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்கன்ற எதிரொலி கேட்குது." கத்துறேன் சாமி. அப்ப கத்தும்போது எங்கேயுமே இல்ல. சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு கீழ இறங்குறேன். ஊ ஊ ஊன்ட்டு கத்துனாரு. ஐயோ! எங்க ஊன்னு கத்துறாரு? அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கிறேன். சாமி அங்கிட்டு இருந்து வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்கும்போது, "சாமி உங்கள தேடி எவ்வளவு சாமி நான் அலையுவேன். உங்கள காணோமே சாமி. நாங்க சாப்பாட வச்சுட்டு எங்க இருக்கீங்கன்னு தெரியலையே சாமி." அப்படின்னு சொல்றேன். "சாமி காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்." அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே என்னைய கூட்டு வராரு. கூட்டுக்கே வந்து இடுமன் கோயில் கல்லுல உட்கார்ந்தாரு. அவரு உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுறாரு. எனக்கு ஒரு கை சாப்பாடு குடுத்தாரு. வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடு குடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். "சாப்பாடு சாமி, நீங்க சாப்பாடு நான் சாப்பிடல சாமி. ஒரு பையன் ஆடு மாடு மேய்ச்சுக்கிட்டு நடு காட்டுக்குள்ள நிக்கிறான் சாமி. அந்த பயலுக்கு சாப்பாடு போடவா சாமி?" அப்படின்னு கேட்கிறேன். அப்ப சாமி சொன்னாரு, "சாமி நீ கூப்பிட்டு போடு சாமி. அதனால உங்கள சாப்பாடு போடு. அதனால என்னம்ல?" அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு, "தம்பி இங்க வாப்பா" அப்படின்னு போய் அந்த பையன போய் கூட்டு வரேன். "சாமி வா சாமி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடுப்பா" அப்படின்னேன். "ஆட்டும்மா வாரேம்மா" அப்படின்னு வந்துட்டாப்புல. அந்த பையலுக்கு ஒரு தட்டுல சாப்பாடு வச்சு குடுத்துட்டு இருக்கேன். அந்த பையன் வந்து, "நானு நாசு இது கறி சாப்பாடு சாப்பிட மாட்டேம்மா. எனக்கு
இந்த இது பருப்பு ரசம் ஊத்தி சாப்பாடு ஓடுங்க, நான் சாப்பிடுறேமான்றாரு. சரி வா அப்படின்னு சொல்லி நின்று உட்காந்துருக்காப்புல. சரின்ட்டு அந்த பயலுக்கும் சாப்பாடு ஒரு தட்டுல வச்சு குடுக்குறேன். தட்டுல வச்சு குடுக்கலாம்ன்னு இப்படி எடுத்துக்கிருக்கேன் சாமி. அந்த அன்னைக்கு காமிச்சது சாமி, நான் இன்னமே மறக்கவே முடியாது. என் நெஞ்சோட இதயத்தோட போனாத்தியம். அப்படி நிக்கும்போது சாமி, சாமி வந்து முருகனா புறா மின்னுது சாமி. வைரக்கல்லாம் கல்லா தங்கமா மின்றாரு. அப்படின்ட்டவும், சாமி நான் தாம்மா, நான் தான் அங்க நின்றுந்தேன். மாட்டு வேலை நான் நின்றுந்தேன். நீங்க கூப்பிடவும் நான் வந்தேன்ல சாப்பிட அப்படின்னு சொன்னாரு. அம்மா நீங்க சாப்பிடுங்க. உங்கள பார்த்துட்டு போகத்தான் வந்தேன். ஐயா உங்களையும் பார்த்துட்டு போக வந்தேன். நீங்க காணாம ராவுரையில, தனியா வாரையில. அதுக்காண்டி உனக்கு உறுதுணையா நின்றுந்தேன் சாமி. அப்படின்றத நான் மறக்கவே முடியாது. எங்கெங்க சொன்னாலும் நான் எதையும் சொல்றதுக்கு நான் இத இப்பதான் நான் சொல்றேன். இதெல்லாம் சொல்லவே இல்ல. மனசுல வச்சிருந்தேன். அப்படின்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, "சாமி வா சாமி" அப்படின்னு கூட்டு போயி நைட்டு அவரு இருக்கிற இடத்துல விபூதி போடுறேன். விபூதி போடும்போது அப்ப எல்லாரும் ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆளுகள்லாம் நெறைய பேர் வந்திருக்காங்க. சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கும்போது, அவங்கலாம் எங்களுக்குன்னு ஒரு டைம் குடுப்பாரு. விபூதி போடுறதுக்கு. அப்புறம் போன உடனே போட சொல்றாரு. நைட்டு எந்த நேரம் கூப்பிடுறாரோ அப்பதான் போய் போடுவோம். அவர இம்சம் பண்ணவெல்லாம் மாட்டோம். அப்படின்ட்டு சரின்ட்டு அவரு வந்தவங்கலாம் வந்துட்டு போயிட்டாங்க. "சாமி இத விபூதி போடு சாமின்னா" அந்த பக்கத்துல வந்தவங்கள அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. "நீங்க அனாதையா உட்காந்துக்கங்கம்மான்னு" விபூதி போடுறேன். விபூதி போட்டு எல்லாத்தையும் வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, அ பெட்ஷீட்டு அந்த போர்வைய குடுத்து, எல்லாம் செஞ்சுட்டு சாமி டீ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு சாமி, டீ இருக்கு சாமி சாப்பிடுறீங்களா? அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். எனக்கு டீ வேணாம் ஒண்ணும் சாமி நீ பேசாம நீ விபூதி மட்டும் போடு சாமி, பேசாம அமைதியா நின்னுட்டு போடு சாமி அப்படின்ட்டாரு. போட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து சாமி வந்து, "சாமி உனக்கு மட்டும் தான் உரிமை. யாருக்கும் உரிமை இல்ல. நீ பந்து போட்டாலே எனக்கு போதும் சாமி" அப்படின்றாரு. அந்த மாரி ஒவ்வொரு மாசமும் அவருக்கு விபூதி என்ன, என்ன, அவர் சாப்பாடு என்ன, இத்தனையும் 2 நாளைக்கு முன்னாடியே தயார் பண்ணிருவேன் சாமி. தயார் பண்ணி கொண்டு போய் குடுப்போம். அப்படின்னும்போது, சாமி எனக்கு செஞ்சது என் பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு நல்லாத்தான் இருக்கோம். எங்கள அத மாரி நல்லாத்தான் வச்சிருக்காரு. எனக்கு அந்த ஒரே போதும் சாமி. அந்த ஒரு இத நான் மறக்கவே மாட்டேன். இடுவமலையில என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது சாமி. எனக்கு இன்னும் மறந்துட்டேன் சாமி நெறையா. வாழ்க வளமுடன் வெற்றிகரமா இருக்கணும். சாமி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு சர்க்குருவே சரணம். ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். கணக்கம்பட்டி ஐயா. ஓ நமச்சிவாய, சிவாய நமः. இதோட முடிச்சுக்கிறேன் சாமி. வணக்கம்.